திராவிட இயக்கம் 100 ஆண்டுகள் கடந்த இயக்கம். இதோட வரலாற்றை முழுமையா அறிந்து தெளிந்து புரிஞ்சு அதை மனதில் பதிய வச்சிருக்கக்கூடிய வகையில அந்த அடிப்படையில அந்த தகுதியை இன்றைக்கு நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். உண்மையை சொல்லணும்னா இப்போ நீங்க எல்லாருமே டிராவிடியன் என்சைக்ளோபீடியா. உங்களை சிலர் பேட்டி கொடுத்தது பார்த்தேன். ஒவ்வொரு வெறுமன வார்த்தைகளால் புகழாம திமுக செஞ்ச சாதனைகளால் புகழ்ந்து பேசியதை பேட்டி தந்ததை பார்த்து எனக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொடுத்துச்சு. சில நாட்களுக்கு முன்னால இதே கலைஞர் அரங்கத்தை தம்பி உதயநிதி ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட என் உயிரினும் மேலான இறுதி பேச்சு போட்டிக்கு 182 பேர் கூடுனாங்க. அதுல இருந்து 3 தேர்ந்தெடுத்தாங்க. அந்த 182 பேரும் இப்ப தமிழ்நாட்டு மேடைகளை முழங்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். பேச்சு போராளிகளாக இன்றைக்கு அவங்க வளம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ திராவிட களஞ்சியமா நீங்க உருவாக்கப்பட்டிருக்கீங்க. இந்த காட்சி தான் என்னை மட்டுமல்ல இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் இன்றைக்கு பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. பாராட்டக்கூடிய வகையில இன்றைக்கு அந்த பணியை நீங்க தொடங்கி இருக்கிறீங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தான் எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. முதலிடத்தை பிடிக்கக்கூடிய அணிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும், 2ஆம் பரிசு ரூபாய் 6 லட்சமும், 3ஆம் பரிசு ரூபாய் 3 லட்சமும், 4ஆம் பரிசு ரூபாய் 1 லட்சமும், வெற்றியாளர்கள் எல்லோருக்கும் சான்றிதழும் வழங்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள், உங்களைப் போலவே பலரையும் உருவாக்குற பணியை நீங்க செய்யணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். இது வாட்ஸ்அப் யுகம். வாட்ஸ்அப்ல யாரோ ஃபார்வர்ட் செய்யற செய்திகளை ஆராய்ந்து பார்க்காம உண்மைன்னு நம்பக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா உண்மை வரலாறுகிற மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எல்லோரும் எல்லா புத்தகங்களையும் படிச்சிட முடியாது. அவங்களுக்கு கேப்சூல் மாதிரி வரலாற்றை திரட்டி நாம புகட்டணும். அதுக்கு இது போன்ற போட்டிகள் மிக சிறந்த வழிமுறையாக இருக்கும். அருமை சகோதரி கனிமொழிக்கு வைக்கிற வேண்டுகோள் இல்ல, உரிமையோடு சொல்றேன், இது மாதிரி கருத்துக்களை விதைக்கிற களப்பணியை நீங்கள் தொடரணும். பேசி பேசி வளர்ந்த இயக்கம் இந்த இயக்கம், எழுதி எழுதி வளர்ந்த இயக்கம் இந்த இயக்கம். அப்படி பேச்சாளர்களை எழுத்தாளர்களை இளந்தலைமுறையிலிருந்து உருவாக்கணும். புதிய புதிய செய்திகளை புதிய புதிய கோணத்துல சொல்லணும். சொல் புதிது, சுவை புதிது, பொருள் புதிது என்ற வகையில் சொல்லணும். மிக 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 நீண்ட வரலாற்று தகவல் கூட மிக சுவையா மக்கள் மனசுல பதிகிற வகையில சொல்லணும். நம்ம கொள்கை வீரருடைய பேச்சு நறுக்குன்னு இருக்கணும், சுருக்கமா சொல்லணும். ஒருத்தரோட பேச்சு மூளையை தொடணும், அதன் மூலமா அவங்க மனசுல போய் ரீச் ஆகணும். அப்படி நீங்க எல்லோரும் கருத்து சொல்லும் ஸ்டைலா உங்களை உருவாக்கிக்கணும். போட்டியில கலந்துகிட்ட நிறைய பேர் இங்க இருக்கீங்க. நான் இப்ப சில கேள்விகளை கேட்க போறேன். 3 கேள்விதான். பதில் தெரிஞ்சவங்க உட்கார்ந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க போதும். முதல் கேள்வி, லெலின் தான் இப்ப உங்களுக்கு கேள்வி கேட்டாரு, இப்ப ஸ்டாலின் கேட்க போறாரு. முதல் கேள்வி எளிமையானது. மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு சொன்னது யார்? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. 2வது கேள்வி, பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறுவை சிகிச்சைக்கு முந்தைய நாள் டாக்டர் கிட்ட நான் படிக்கிற புத்தகத்தை நாளை படிச்சு முடிச்சிருவேன், மாஸ்டர் கிறிஸ்டியன் வாழ்த்துக்கள். 3வது கேள்வி, தந்தை பெரியார் எனது பகுத்தறிவு சமூக பணியின் முன்னோடின்னு யார சொன்னார்? தந்தை பெரியார் தன்னுடைய பகுத்தறிவு சமூக பணியுடைய முன்னோடின்னு யார அவர் சொன்னார்? எல்லாம் அவரே சொல்றாரு. அயோத்திதாசர் பண்டிதர். மகிழ்ச்சி, நன்றி.
எனவே இது சாதாரண கேள்விகள் தான். ஆக இது போன்ற அந்த அறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வகையில தியாக வரலாற்றை, நம்முடைய இயக்கத்தினுடைய வரலாற்றை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில உங்களுடைய பணி அமைந்திட வேண்டும். அதற்கு இது போன்ற வினாடி வினா நிகழ்ச்சிகள் நிச்சயமாக பயன்படும் என்று அதை மாத்திர இந்த நேரத்தில் தெரிவித்து, இதை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி காட்டி அதில் வெற்றி கண்டிருக்கக்கூடிய நம்முடைய தங்கை கனிமொழி அவர்களுக்கும், அவருக்கு துணை நின்ற மகளிர் அணிக்கும் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.